நண்பர்களே, இந்த உலகில் சிலர் குறைவான உழைப்பைக் கொண்டே கோடிக்கணக்கில் சம்பாதிக்கிறார்கள். அதே சமயம் சிலர் இரவும் பகலும் கழுதையைப் போல உழைத்தாலும் வாழ்க்கை நடத்துவதற்கு மட்டுமே போதுமான வருமானம் ஈட்டுகிறார்கள். ஏன் இப்படி நடக்கிறது? ஏனென்றால் இது சிந்தனையிலும் தந்திரத்திலும் உள்ள வித்தியாசம். சாணக்கியர் சொல்வார், கடின உழைப்பு வியர்வையை மட்டுமே சிந்தும், ஆனால் மூளை செல்வத்தை உருவாக்கும். நீங்களும் இரவும் பகலும் உழைத்து ஆனால் அதற்குரிய பலன் கிடைக்கவில்லை என்றால் இந்த காணொளி உங்கள் கண்களை திறக்கும். இந்த காணொளியை கடைசி வரை அவசியம் பாருங்கள். ஏனென்றால் கடைசியில நான் சொல்ல போறது உங்கள் முழு சிந்தனையையும் தகர்த்து பணம் சம்பாதிக்கும் உண்மையான வழியை கற்றுக் கொடுக்கும். சரி நண்பர்களே, தாமதிக்காமல் காணொளியை தொடங்குவோம். செல்வத்தின் கடவுளான லட்சுமி உழைப்பினால் வருவதில்லை, கொள்கையினால் தான் வருவாள். ஒருமுறை ஆச்சாரியா சாணக்கியர் தட்சசீலாவின் அமைதியான குருகுலத்தில் தனது சீடர்களுக்கு நீதியை பற்றி பாடம் சொல்லிக் கொடுத்தார். சுற்றிலும் அமைதி நிலவியது. அவரது மெதுவான உறுதியான குரல் மட்டுமே ஒலித்துக் கொண்டிருந்தது. அவர் அரசு, அதிகாரம் மற்றும் கொள்கையின் ரகசியங்களை வெளிப்படுத்திக் கொண்டிருந்த போது ஒரு இளம் சீடன் மிகுந்த ஆர்வத்துடன் கேட்டான், ஆச்சாரியா, நான் வாழ்வில் செல்வம் பெற வேண்டுமானால் நான் இரவும் பகலும் கடுமையாக உழைக்க வேண்டுமா? கேள்வி எளிமையானது, ஆனால் அதன் ஆழம் அதிகம். வகுப்பறை முழுவதும் அமைதி நிலவியது. சாணக்கியர் சில நிமிடங்கள் மௌனமாக இருந்தார். பின்னர் தனது கூர்மையான பார்வையை அந்த சீடனின் கண்களில் பதித்து, லட்சுமி உழைப்பினால் மட்டுமே கிடைத்தால் ஏர் உழும் விவசாயிதான் மிகப்பெரிய பணக்காரனாக இருப்பான். உழைப்பு மட்டுமே எல்லாமும் என்றால் யானையை ஆட்டுவிக்கும் பாகன்தான் சக்கரவர்த்தியாக இருப்பான். சீடன் திடுக்கிட்டான். சாணக்கியர், மகனே, உழைப்பு அவசியம், ஆனால் உழைப்பு மட்டுமே போதுமானதல்ல. கொள்கை தெரிந்தவன், வாய்ப்புகளை அடையாளம் காணும் திறமை கொண்டவன், எல்லாவற்றிற்கும் மேலாக சிந்திக்கும் திறமை கொண்டவன், அவனிடம்தான் லட்சுமி வருவாள். சாணக்கியர் சில அடிகள் நடந்து அமைதியான குரலில் சொன்னார், மகன்களே, நான் சந்திரகுப்தனை ஏன் சக்கரவர்த்தியாக ஆக்கினேன் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? ஏன் வேறு எந்த சக்தி வாய்ந்த வீரனையும் நான் தேர்ந்தெடுக்கவில்லை? ஏனென்றால் அவன் வெறும் உழைப்பாளி மட்டுமல்ல, அவனால் சிந்திக்க முடிந்தது, புரிந்து கொள்ள முடிந்தது. எல்லாவற்றிற்கும் மேலாக எப்போது என்ன செய்ய வேண்டும் என்று அவனுக்கு தெரியும். சீடனின் ஆர்வம் இன்னும் அதிகரித்தது. ஆனால் ஆச்சாரியா, அவன் கேட்டான், அப்படியானால் உழைப்பு வீண்தானா? சாணக்கியர் சிரித்தார். கொள்கை இல்லாத உழைப்பு வரைபடம் இல்லாமல் பயணிப்பது போல. அவன் நிறைய நடப்பான், ஆனால் எங்கும் போய் சேர மாட்டான். ஒருவேளை போய் சேர்ந்தாலும் அவனுக்கு செல்ல வேண்டிய இடம் அதுவாக இருக்காது. அருகில் இருந்த ஒரு விளக்கை அவர் சுட்டிக்காட்டினார். இந்த விளக்கை பார், இதில் நெய் இருக்கிறது, திரி இருக்கிறது, நெருப்பும் இருக்கிறது. ஆனாலும் நீ அதை காற்றுக்கு எதிராக வைத்தால் அது அணைந்துவிடும். ஏனென்றால் பொருட்கள் மட்டுமல்ல, திசையும் முக்கியம். பின்னர் அவர் முன்னால் அமர்ந்திருந்த அனைத்து சீடர்களையும் பார்த்தார். நீங்கள் அனைவரும் வெறும் உழைப்பில் மட்டுமே ஈடுபட்டால் நீங்கள் நல்ல ஊழியர்களாக மட்டுமே ஆவீர்கள். ஆனால் ஒருபோதும் கொள்கையை உருவாக்குபவராக ஆக மாட்டீர்கள். லட்சுமி சேவைக்கு பின்னால் செல்வதில்லை, அவள் சேவைகளை இயக்கும் புத்திக்கு பின்னால் செல்கிறாள். ஒரு நாட்டை நடத்துபவன், சிந்திப்பவன், முடிவெடுப்பவன், திட்டங்களை உருவாக்குபவன், வாய்ப்புகளை அடையாளம் காண்பவன். ஆனால் மற்றவர்கள் சொல்வதை மட்டுமே செய்பவன். தன் வாழ்நாள் முழுவதும் மற்றவர்களின் திட்டங்களை நிறைவேற்றும் ஒரு சாதாரண ஊழியனாகவே இருப்பான். சீடனின் கண்களில் ஒரு ஒளி தெரிந்தது. சாணக்கியர் இப்போது தீவிரமாக இருந்தார். கவனமாக கேள் மகனே, லட்சுமி ஒரு தேவி. ஒரு தேவியை அழைக்க கோவில் எவ்வளவு அழகாக இருக்க வேண்டுமோ அதே அளவு மந்திரமும் தூய்மையாக இருக்க வேண்டும். உன் உடல் உழைப்பின் கோவில், ஆனால் கொள்கைதான் லட்சுமியை ஈர்க்கும் மந்திரம். சிறிது நேரம் அமைதி நிலவியது. பின்னர் சாணக்கியர் கடைசி வரியை சொன்னார். பணம் வியர்வை சிந்துபவனுக்கு கிடைப்பதில்லை, மாறாக வியர்வையை எங்கே, எப்போது, யாருக்காக சிந்த வேண்டும் என்று தெரிந்தவனுக்குத்தான் கிடைக்கும். சாணக்கியரின் அந்த கடைசி வரி சீடர்களின் இதயத்தில் பதிந்து நீண்ட நேரம் ஒலித்துக் கொண்டிருந்தது. அன்று ஆச்சாரியா சாணக்கியரின் வார்த்தைகள் சீடர்களின் மனதில் ஆழமாக பதிந்தன. அந்த உரையாடல் முடிவடைந்தது, ஆனால் அதன் தாக்கம் முடியவில்லை. அந்த கொள்கை பாடம் வெறும் ஒரு உரையாடல் மட்டுமல்ல, அது வாழ்க்கையை மாற்றும் ஒரு கண்ணோட்டம். அன்றைய நாளின் முடிவு அதுதான். அனைவரும் அமைதியாக தங்கள் தியானத்திற்கு திரும்பினர். சில நாட்களுக்குப் பிறகு மகத நாட்டின் தலைநகரில் ஒரு சிறப்பு சபை கூட்டப்பட்டது. சபையில் வியாபாரிகள், வீரர்கள், விவசாயிகள், அறிஞர்கள் என அனைத்து தரப்பு மக்களும் இருந்தனர். ஆச்சாரியா சாணக்கியர் தானே அங்கு கொள்கையை பற்றி உபதேசம் செய்ய இருந்தார். அவருடன் சக்கரவர்த்தி சந்திரகுப்தன் இருந்தார். இப்போது ஒரு அரசன், ஆனால் ஆச்சாரியாவுக்கு இன்றும் அதே ஆர்வமுள்ள மாணவன். சபையின் சூழ்நிலை தீவிரமாக இருந்தது. சந்திரகுப்தன் சபையினரை நோக்கி, ஆச்சாரியா, நீங்கள் எனக்கு கொள்கையின் முதல் பாடத்தை கற்றுக் கொடுத்த போது
பணம் அதை விரும்புபவனை நோக்கிச் செல்வதில்லை, மாறாக அதை புரிந்து கொள்பவனை நோக்கிச் செல்லும் என்று சொன்னீர்கள். இன்று இந்த சபையில் உள்ள ஒவ்வொருவரும் லட்சுமியின் இயக்கத்தை எப்படி அறிவது என்பதை தெரிந்து கொள்ள விரும்புகிறார்கள் என்றார். இப்போது மேடையில் ஆச்சாரியா சாணக்கியர் நின்றார். அங்கு சிந்தனைகள் மட்டுமே எதிரொலிக்கக்கூடிய அமைதி நிலவியது. சாணக்கியர் சபையை நோக்கி பார்த்தார். பணத்தை சம்பாதிப்பது மட்டும் போதாது, அதன் தன்மையை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். லட்சுமி நிலையானவள் இல்லை. அவள் தண்ணீரைப் போல ஆழமும் தூய்மையும் எங்கு இருக்கிறதோ அங்கு அவள் தங்குவாள். பேராசையும் மாயையும் எங்கு இருக்கிறதோ அங்கு அவள் தங்க மாட்டாள். சபையில் அமர்ந்திருந்த விவசாயிகளை அவர் சுட்டிக்காட்டினார். ஒரு விவசாயி நாள் முழுவதும் வயலில் வேலை செய்கிறான். ஆனால் எந்த பயிரை எப்போது விதைக்க வேண்டும் என்று அவனுக்கு தெரியவில்லை என்றால் அவனது உழைப்பு வீணாகிவிடும். உழைப்பினால் தானியம் விளைவதில்லை. நேரத்தை பற்றிய புரிதல் மற்றும் கொள்கையினால் தான் பயிர்கள் வருகின்றன. பிறகு அவர் வியாபாரிகளை பார்த்தார். ஒரு வியாபாரி தினமும் சந்தையில் அமர்ந்திருப்பான். ஆனால் எந்த பொருளுக்கு எப்போது தேவை அதிகரிக்கும் என்று அவனுக்கு தெரியவில்லை என்றால் அவன் நஷ்டமடைவான். வர்த்தகத்தில் லாபம் உழைப்பினால் மட்டுமல்ல, புத்தியினால் தான் வரும். சபை இப்போது கவனமாக கேட்டுக்கொண்டிருந்தது. சாணக்கியர் தொடர்ந்தார். பணத்தை மதிக்கும் ஒருவனுக்கு தான் அது நண்பனாக மாறும். பணத்தை மதிப்பது என்றால் அதை வெறும் செலவழிக்கும் பொருளாக மட்டும் பார்க்காதே, அதை ஒரு வாய்ப்பாக மாற்று. மற்றவர்களுக்கு வேலை வாய்ப்புகளை உருவாக்கு. அப்போது லட்சுமி மகிழ்வாள். பிறகு அவர் தனது கருத்தை இன்னும் ஆழமாக்கினார். பணத்தின் இயக்கம் இதுதான். அது வேகமாக ஓடுவதில்லை, ஆனால் அதை துரத்துபவன் நிச்சயம் சோர்வடைவான். அறிவாளி என்பவன் தன்னை அப்படி ஒருவனாக உருவாக்கிக் கொள்வான். பணம் தானாகவே அவனை நோக்கி ஈர்க்கப்படும். சபையில் பலரும் தங்கள் தலையை மெதுவாக அசைத்தனர், தங்கள் வாழ்க்கையின் தவறுகளை முதல் முறையாக புரிந்து கொண்டது போல. சந்திரகுப்தன் கேட்டான், ஆச்சாரியா, ஏழை ஒருவன் நீங்கள் சொன்ன இந்த விதிகளை பின்பற்றினால் அவன் உண்மையில் பணக்காரனாக ஆக முடியுமா? சாணக்கியர் சிரித்தார். மகனே, நான் உன்னை முதலில் பார்த்தபோது நீ ஏழையாக இருந்தாய். ஆனால் நீ எண்ணங்களில் செல்வந்தனாக இருந்தாய். உன்னிடம் பணம் இல்லை, ஆனால் கொள்கை இருந்தது. லட்சுமி ஆடம்பரம் உள்ள இடத்திற்கு செல்வதில்லை. அவள் பொறுமை, நிதானம் மற்றும் புரிதல் உள்ள இடத்திற்கு செல்வாள். பிறகு அவர் சபையை நோக்கி பார்த்தார். பணத்தை வெறும் சேகரித்தால் அது தங்காது. ஆனால் பணத்தை சிந்தனையுடன் இயக்கினால் அது மற்றவர்களுக்கும் செழிப்பை தரும், உனக்கும் செழிப்பை தரும். கடைசியில் அவர் ஒரு வாக்கியத்தை சொன்னார். அது சபையில் உள்ள ஒவ்வொருவரின் இதயத்திலும் பதிந்தது. பணம் கடின உழைப்பாளிக்கு மட்டுமல்ல, கொள்கையில் சிறந்தவனுக்குத்தான் கிடைக்கும். ஏனென்றால் லட்சுமி உழைப்பினால் அல்ல, புத்தியினால் தான் மகிழ்ச்சி அடைவாள். சாணக்கியரின் இந்த கடைசி வரிகள் சபையில் ஒரு மந்திரம் போல எதிரொலித்தது. மெதுவாக சூரியன் மேற்கில் சாய அந்த சபையும் முடிவடைந்தது. மக்கள் ஆச்சாரியாவுக்கு மீண்டும் மீண்டும் வணங்கினர். பணம் மற்றும் லட்சுமி பற்றிய அவர்களின் பார்வையை மாற்றியமைத்ததற்காக. சிலர், நீங்கள் எங்கள் கண்களை திறந்து விட்டீர்கள் என்றனர். சிலர் வார்த்தைகள் குறைந்து போனதால் அமைதியாக கைகளை கூப்பி தலையை குனிந்தனர். மக்கள் தங்கள் இடங்களுக்கு திரும்பினர். ஆனால் அவர்கள் மனதில் எரிந்து கொண்டிருந்த எண்ணங்கள் இரவில் நெருப்பைப் போல உள்ளுக்குள்ளேயே எரிந்து கொண்டிருந்தன. அதே இரவில் வர்த்தன் என்ற ஒரு வியாபாரி அமைதியாக சாணக்கியரிடம் வந்தார். அவன் கண்களில் களைப்பு இருந்தது, ஆனால் கேள்விகள் இன்னும் கனமாக இருந்தன. ஆச்சாரியா, பல வருடங்களாக வியாபாரம் செய்கிறேன். உழைப்பில் குறை வைத்ததில்லை. ஆனால் லட்சுமி எப்படி வருகிறாளோ அப்படியே போய்விடுகிறாள். நான் எங்கே தவறு செய்கிறேன்? சாணக்கியர் அவனை பார்த்தார். சிரிக்கவும் இல்லை, ஆறுதல் சொல்லவும் இல்லை. மாறாக, வர்த்தன், நீ லட்சுமியை உழைப்பினால் பிடிக்க பார்க்கிறாய். ஆனால் அவள் புத்தியினால் தான் ஈர்க்கப்படுவாள். உன் வியர்வை உனது உழைப்புக்கு சான்று. ஆனால் கொள்கையின்மை உன்னை ஏழையாகவே வைத்திருக்கும். வர்தன் தலையை குனிந்து அமர்ந்தான். சாணக்கியர் மெதுவாகச் சொன்னான், கவனமாக கேள். 3 குறைகள் உள்ள வீட்டிற்கு லட்சுமி ஒருபோதும் செல்வதில்லை. அவை கட்டுப்பாடற்ற செலவு, நிலையற்ற முடிவுகள் மற்றும் தன்னம்பிக்கையின்மை. 1. கட்டுப்பாடற்ற செலவு. பணம் கிடைத்தவுடன் அதை ஆடம்பரத்தில் செலவழிப்பவன் லட்சுமியை அவமதிக்கிறான். அவன் நான் சம்பாதித்து விட்டேன் என்று நினைக்கிறான். ஆனால் லட்சுமி இவன் என்னை தங்க வைக்க மாட்டான் என்று நினைக்கிறாள். 2வது நிலையற்ற முடிவுகள். சரியான நேரத்தில் முடிவெடுப்பவனிடம்தான் பணம் வரும். பார்க்கலாம் என்று நேரம் வீணடிப்பவன் வாய்ப்பை இழக்கிறான். லட்சுமியும் வாய்ப்புடன் தான் வருவாள், சோம்பலுடன் அல்ல. 3வது தன்னம்பிக்கையின்மை. தன்னை சிறியவனாக கருதுபவன் நான் எப்படி பணக்காரனாக ஆக முடியும், என் விதியில் இது எங்கிருந்து எழுதப்பட்டிருக்கிறது என்று நினைப்பவன் லட்சுமியின் வாசலுக்கு வருவதற்கு முன்பே திரும்பிச் சென்று விடுகிறான். பணம் முதலில் பயப்படுவது தைரியத்திற்குத்தான். வர்தனின் கண்களில் இப்போது ஒரு ஒளி இருந்தது.
சாணக்கியர் தொடர்ந்தார். இப்போது என்ன செய்ய வேண்டும் என்று கேள். ஒவ்வொரு நாளின் முடிவிலும் உன் பண முடிவுகளின் கணக்கை பார். உன் பணம் எங்கே போகிறது, ஏன்? இதை அறிவதுதான் முதல் கட்டுப்பாடு. லாபத்திற்கும் பேராசைக்கும் உள்ள வித்தியாசத்தை புரிந்து கொள். சில சமயங்களில் ஒரு ஒப்பந்தம் பெரியதாக தெரியும், ஆனால் அதன் விளைவு லாபம் அல்ல, அழிவு. லாபத்தை மட்டுமே பார்ப்பவன் கொள்கையை இழந்து விடுவான். லட்சுமி அவனை அடையாளம் காண மாட்டாள். உன் நேரத்தை வீணாக்காதே. ஒவ்வொரு நொடியும் ஒரு நாணயம். நேரத்தின் மதிப்பை அறிந்தவன் லட்சுமியின் வேரை பிடித்து விட்டான். இப்போது அமைதி நிலவியது. ஆனால் அந்த மௌனம் அமைதிக்கான மௌனம் அல்ல, உள்ளுக்குள் ஒரு மாற்றத்திற்கான மௌனம். கடைசியில் சாணக்கியர் சொன்னார், செல்வத்தின் தேவிக்கு தங்க மாலை தேவையில்லை. அவளுக்கு தேவையானது ஒரு நிலையான மனம் மற்றும் கொள்கையால் நிறைந்த ஒரு மூளை. அதுதான் அவளை தங்க வைக்கும். வர்தன் தலையை குனிந்தான். அன்று அவன் பணத்தை தேடுவதை விட்டு புத்தியின் பயணத்தை தொடங்கினான். நண்பர்களே, இந்த காணொளியை நீங்கள் இதுவரை பார்த்திருந்தால் நீங்கள் உண்மையிலேயே பணக்காரராக தகுதியுள்ளவர் என்று நம்புங்கள். உங்கள் உள்ளே நிச்சயம் ஒரு வெறி இருக்கிறது. வாழ்க்கையில் பெரியதாக சாதிக்க. அது அனைவருக்கும் இல்லாத பொறுமையும் உங்களிடம் இருக்கிறது. இப்போது நான் சாணக்கியரின் மிகவும் சக்தி வாய்ந்த செல்வக் கொள்கையை சொல்லப் போகிறேன். இது உங்கள் சிந்தனையை மாற்றும். செல்வமும் லட்சுமியும் உங்களை தேடி வருவார்கள். குறைவான உழைப்பு, அதிகமான புரிதல். கடைசி வரை அவசியம் பாருங்கள். ஏனென்றால் உண்மையான ரகசியம் இப்போதுதான் தொடங்குகிறது. உழைப்பவன் மட்டுமே தேரின் சக்கரத்தை இழுக்கிறான். ஆனால் சிந்திப்பவன் தேரில் சவாரி செய்கிறான். ஆச்சாரியா சாணக்கியர் சொல்கிறான், பணம் உழைப்பினால் அல்ல, கொள்கையினால் தான் வரும். பணத்தை உழைப்பினால் மட்டுமே அழைக்க விரும்புபவன் தன் வாழ்நாள் முழுவதும் கடுமையாக உழைக்கிறான். ஆனால் லட்சுமி வருவதில்லை. முதல் கொள்கை, லட்சுமி புத்தியின் அடிமை, உழைப்பின் அடிமை அல்ல. சாணக்கியர் கூறுகிறார், லட்சுமி தனது மூளையால் முடிவெடுப்பவனிடம் செல்கிறாள். எப்போது யாருக்காக எவ்வளவு உழைக்க வேண்டும் என்று அறிந்தவனுக்கு தான் அவள் வருவாள். இரண்டாம் கொள்கை, பணத்தை பிடிப்பதற்கு முன் உன்னை நீ கவனித்துக்கொள். சாணக்கியர் கூறுகிறார், செல்வத்திற்கு முன் நிதானமும் குணமும் வரும். பணம் வருவதற்கு முன்பே தடுமாறுபவன் பணத்தை நிரந்தரமாக வைத்திருக்க முடியாது. மூன்றாம் கொள்கை, பணம் செலவழிக்கும் கொள்கை சம்பாதிக்கும் கொள்கையை விட பெரியது. சாணக்கியர் கூறுகிறார், பணம் சம்பாதிப்பது ஒரு கலை, ஆனால் அதை சேமிப்பதும் பெருக்குவதும் ஒரு கொள்கை. கண்ட இடங்களில் செலவழிப்பவன் பணத்தை அவமதிக்கிறான். நான்காம் கொள்கை, நேரம் பணத்தை விட மதிப்பு மிக்கது. சாணக்கியர் கூறுகிறார், நேரத்தை வீணடித்தவன் லட்சக்கணக்கான தங்க நாணயங்களை வீணடித்தான். நேரத்தை சரியாக பயன்படுத்துபவன் நிச்சயமாக லட்சுமியை ஈர்ப்பான். ஏனென்றால் லட்சுமி சோம்பல் உள்ள இடத்திற்கு செல்வதில்லை. ஐந்தாம் கொள்கை, புத்தியில் முதலீடு செய்வதுதான் மிகப்பெரிய முதலீடு. சாணக்கியர் கூறுகிறார், பணத்தை வெறும் பொருட்களில் மட்டும் போடாதே, புத்தியில் போடு. தனது அறிவை அதிகரிப்பவன் தன்னை அப்படி ஒருவனாக உருவாக்கிக் கொள்வான். பணம் தானாகவே அவனை நோக்கி ஈர்க்கப்படும். ஆறாம் கொள்கை, வாய்ப்பை அடையாளம் காண்பவன் தான் பணக்காரன். சாணக்கியர் கூறுகிறார், வாய்ப்புகள் தானாக வருவதில்லை, அவற்றை பார்க்க, அடையாளம் காண மற்றும் பிடித்து கொள்ள வேண்டும். ஏழாம் கொள்கை, பணத்தை நிறுத்தும் கலையை கற்றுக்கொள். சாணக்கியர் கூறுகிறார், பணம் சம்பாதிப்பது எளிது, ஆனால் அதை நிறுத்தி கையாண்டு பெருக்குவதுதான் உண்மையான தந்திரம். தன் வீட்டின் சுவர்களை உறுதியாக கட்டுபவன்தான் லட்சுமியை உள்ளே வைத்திருக்க முடியும். கடைசியில் சாணக்கியர் சொல்கிறார், பணத்திற்கும் உழைப்பிற்கும் தொடர்பு இல்லை, சிந்தனைக்கு தான் தொடர்பு. ஏனென்றால் தொழிலாளர்கள் மாறுகிறார்கள், ஆனால் கொள்கையுடன் நடப்பவர்கள் ஆட்சி செய்கிறார்கள். எனவே நண்பர்களே, நீங்களும் வாழ்க்கையில் செல்வத்தையும் அறிவையும் உண்மையான வெற்றியையும் பெற விரும்பினால் நமது சேனலை இப்போதே லைக், ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். ஏனென்றால் இங்குள்ள ஒவ்வொரு வார்த்தையும் உங்கள் வாழ்க்கையை மாற்றும் சக்தி கொண்டது. நினைவில் வையுங்கள், இருளில் ஒளியை காண்பவன் தேடும் தைரியம் உள்ளவன்தான். பணமும் புத்தியுடன் அதை வரவேற்கிறவனிடம்தான் வரும். அடுத்த காணொளியில் சந்திப்போம். அதுவரை எங்களுடன் இணைந்திருங்கள். உங்களை கவனித்துக் கொள்ளுங்கள். நன்றி.